குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் நேற்றே வந்து சொல்லிட்டு போயிருந்தோம். யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம், பட் ஃபேக்டோரியல் பேஸ் பண்ண சம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூலில் நம்ம படித்த டாபிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபேக்டோரியல்னாக்கா 4 × 3 × 2 × 1. சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1 × 2 × 3 × 4 போடுவாங்க. அது ஆக்சுவலாக தப்பான கான்செப்ட். ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்டோரியல் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மீனிங். எத்தனை ஃபேக்டோரியல் இருக்குன்னா ஒரு ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ ஒரு டிஃபரன்ஸாக குறைச்சிட்டு வரும். ஃபஸ்ட்டு 4, அதுலேருந்து ஒரு டிஃபரன்ஸ் 3, 3லேருந்து ஒரு டிஃபரன்ஸ் 2, 2லேருந்து ஒரு டிஃபரன்ஸ் 1, 1 வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ 6 ஃபேக்டோரியல், 6 டபுள் ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா 6 2 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 2 டிஃபரன்ஸு, அடுத்து 4, அடுத்து 2 டிஃபரன்ஸ் 2, அதோட ஸ்டாப் ஆயிடும். இதே நான் 1 × 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா 6 டபுள் ஃபேக்டர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 1, அதுலேருந்து 2 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னாக்கா 3, 2 டிஃபரன்ஸ் எடுத்தால் 5. இந்த இடத்துல வேல்யூஸ் மாறும். ஓகேங்களா? இங்கே வர வேல்யூ இங்கே வர வேல்யூ சேமாக இருக்குமான்னு கேட்டால் மிஸ்மேட்ச் ஆகும். பட் எது கரெக்டுனாக்கா இந்த கரெக்டு, இது வந்து தப்பு. ஸோ ஃபேக்டோரியல்னாக்கா நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதுலேருந்து டிஃப்ரென்ஸில் தான் வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸில் தான் வரணும். அப் டு வந்துட்டு 1 இல்லை 1க்கு முன்னாடி அந்த சம்மில் வந்து எது முடியுதோ அதில் ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். நேற்று இந்த கொஸ்டின் பார்த்தோம். கொஸ்டின் மட்டும் சொல்லியிருந்தேன். கொஸ்டின் என்ன கேட்குறோம்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அப் டு 50 ஃபேக்டோரியல் வரைக்கும் யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. வாங்க டேரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும் 1. 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும் 2 × 1. 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும் 3 × 2 × 1. 4 ஃபேக்டோரியல் வேல்யூ 4 × 3 × 2 × 1. ஓகே. 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 5 × 4 × 3 × 2 × 1. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வேல்யூஸ் பார்ப்போம். 1 ஃபேக்டோரியல் எதில் முடியும் 1ல் முடியும். 2 ஃபேக்டோரியல் எதில் முடியும் 2ல் முடியும். 3 ஃபேக்டோரியல் 3 × 2 வேல்யூ என்ன வரும் 6. 4 ஃபேக்டோரியல் 4 × 3 12, 12 2s are 24. 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தா 120. இதுக்கு அடுத்து நல்லா கெஸ் பண்ணி பாருங்க. 6 ஃபேக்டோரியல் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த 120 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கடைசி நம்பர் எதில் தான் முடியும் 0. இதுக்கு அடுத்தது வர எல்லா நம்பருமே கண்டிப்பாக எதில் தான் முடியும் 0ல் தான் முடியும். ஸோ அப்போ நான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நம்பர்ஸுக்கு மட்டும் யூனிட் டிஜிட் பார்த்தா போதும். 1 2 6 24 120. இதுக்கு அடுத்து நான் எந்த நம்பர் எழுதினாலும் எதில் தான் வரும் 0ல் தான் முடியும். ஸோ அவங்க கேட்டது யூனிட் டிஜிட் தான். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் மட்டும் கேல்குலேட் பண்ணால் 6 4 10 10 to 12 12 + 1 13. அப்போ 3 இங்கே கேரி ஓவர் கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய வேல்யூஸ் வரும். பட் இந்த நம்பர் 1 ஃபேக்டோரியல்லேருந்து 50 ஃபேக்டோரியல் வரைக்கும் எதில் முடியும்னாக்கா 3ல் முடியும். சரிங்களா? அடுத்த சம் நம்ம இந்த யூனிட் டிஜிட் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் பார்க்குறப்ப நம்ம பவரில் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பவரில் கிடையாது. ஆனால் நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். 4 6 are 24. அப்போ இந்த யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன வரும் 4 ப்ளஸ் 9 9s are 81. அப்போ இந்த யூனிட் டிஜிட் இதுக்கு என்ன வரும். ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் அடிஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ என்னதில் எதில் முடியும் 4ல் முடியும். ப்ளஸ் இதனுடைய வேல்யூ எதில் முடியும் 1ல் முடியும். ஸோ அப்போ அந்த யூனிட் டிஜிட் எதில் முடியும்னாக்கா 5ல் முடியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ரிமைண்டர் தியரம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா?